நான் ஒரு ஏழை பகுதியில் வாழ்கிறேன். அங்கு குறைந்த ஜாதி மக்கள் வசிக்கிறார்கள். என் தந்தை காலையில் வீட்டை விட்டு வெளியே சென்று இரவு வரை கடுமையாக உழைத்து சில பணத்தை கொண்டு வருகிறார். அதை வைத்துதான் எங்கள் வீடு நடக்கிறது. நாங்கள் 4 சகோதரிகள். 4 பேரும் இப்போது திருமணத்திற்கு தகுதியான வயதில் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் திருமண பிரச்சனை எழுவதே இல்லை. இன்று கூட நான் என் அறையில் உட்கார்ந்து துணிகளில் இணைப்பு வைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் என் துணிகள் கிழிந்து போயிருந்தன. கிழிந்த துணிகளை அணிவது எனக்கு பிடிக்காது. அப்போது திடீரென்று எங்கள் வீட்டு கதவில் தட்டுதல் கேட்டது. அம்மா வெளியே இருந்தாள். அவள் கதவை திறந்தாள். வெளியே இருந்து பெண்களின் குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாராக தோன்றவில்லை. என் 2 சகோதரிகள் வெளியே சென்றிருந்தார்கள். நான் மட்டும் தனியாக என் வேலையில் ஈடுபட்டிருந்தேன். சில நிமிடங்கள் கழித்து என் இளைய சகோதரி என்னை அழைத்தாள். அக்கா, அம்மா உன்னை வெளியே அழைக்கிறார்கள். சிலர் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தபோது என் மூத்த சகோதரி உள்ளே வந்து சொன்னாள், சீக்கிரம் துணிகளை மாற்றிக்கொண்டு வெளியே வா. உனக்காக ஒரு சம்பந்தம் வந்திருக்கிறது. நான் ஆச்சரியப்பட்டேன். எங்கள் இந்த ஏழை வீட்டிற்கு யார் சம்பந்தம் கொண்டு வர முடியும்? மூத்த சகோதரி திருமணம் ஆகவில்லை. இளைய சகோதரிக்கு சம்பந்தம் என்றால் இது என்ன விளையாட்டு? மூத்த சகோதரியை பார்த்து எதையாவது சொல்ல நினைத்தேன். ஆனால் இப்போது 3வது சகோதரியும் வந்துவிட்டாள். நான் நினைத்தேன், நான் வெளியே சென்றால் எங்காவது கோபம் வந்துவிடும். அதனால் சீக்கிரம் துணிகளை மாற்றி தலையில் துப்பட்டா போட்டுக்கொண்டு வெளியே வந்தேன். அம்மா அந்த 3 பெண்களையும் வெளியே உட்கார வைத்திருந்தாள். நான் அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்தபோது அந்த மூவரும் என்னை விசித்திரமான கண்களால் பார்க்க ஆரம்பித்தார்கள். அது உண்மைதான். நான் என் 3 சகோதரிகளிலும் மிகவும் அழகானவள். பலமுறை எனக்காக சம்பந்தங்கள் வந்தன. ஆனால் எங்கள் ஏழை வீட்டின் காரணமாக அவை போய்விட்டன. அதனால் இந்த மக்களும் என்னை விரும்புவார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் வரதட்சணை கேட்டார்கள். நான் எப்போதும் போல மறுத்தால் இந்த சம்பந்தமும் முடிந்துவிடும். அதனால் என் மனதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியாது. இந்த விஷயம் வேறு. சாதாரண திருமணம் போன்றதல்ல. இது ஒரு விசித்திரமான வகையிலான திருமணமாக இருக்கும். அந்த 3 பெண்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், பாருங்கள், உங்கள் மகளை நாங்கள் பிடித்துவிட்டோம். எங்களுக்கு உங்களிடம் எதுவும் வேண்டாம். நாங்கள் உங்களிடம் சொன்னபடி. நாங்கள் கொண்டு வந்த சம்பந்தம் மிகவும் செல்வந்தர். உங்கள் மகளுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. வரதட்சணை என்ற பெயரில் ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் அவர்களிடம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் உங்களிடம் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் பொய்யான சம்பந்தம் எப்போதும் தோல்வியடைகிறது. பின்னர் உண்மை தெரிந்தால் சிரமம் வரும். அவர்களின் வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இது என்ன வகையான முதல் சம்பந்தம்? நாங்கள் ரகசியம் சொல்ல விரும்புகிறோம், வரதட்சணை கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். என் அம்மா மகிழ்ச்சியில் குதித்தாள். அம்மா சொன்னாள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் கேட்க தயாராக இருக்கிறோம். அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு அந்த பெண் என்னை பார்த்து மெதுவான குரலில் தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னாள். நான் அமைதியாக எழுந்து சமையலறைக்குச் சென்றேன். இந்த உத்தி என்னை அங்கிருந்து அகற்றுவதற்காகவே எடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து நான் ஒரு கண்ணாடி தண்ணீர் கொண்டு வராண்டாவுக்கு வந்தேன். அம்மாவின் முகம் தொங்கியிருந்தது. அந்த 3 பெண்களும் சென்று விட்டார்கள். நான் கேட்டேன், என்ன ஆயிற்று? இந்த முறையும் மறுத்துவிட்டு சென்று விட்டார்களா? என் 3 சகோதரிகளும் வெளியே வந்திருந்தார்கள். அம்மா என்னை பார்த்து கோபமாக சொன்னாள், எப்போதும் சொன்னாலும் வீண் பேச்சுதான் பேசுவாய். உன் அறைக்கு போ. நான் அதை கேட்டு மௌனமாக இருந்தேன். அம்மா சொன்னாள், நான் உன் அப்பாவிடம் பேசுவேன். பிறகு இந்த விஷயத்தை முடிவு செய்வேன். சம்பந்தம் புரிகிறது. ஆனால் அவர்கள் சொன்ன ரகசியத்தால் நான் பயந்து பதறிப்போய் இருக்கிறேன். உன் அப்பாவிடம் பேசுவேன். அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் இந்த சம்பந்தத்திற்கு நான் என்ன ஆட்சேபனை சொல்ல முடியும்? அந்த பெண் செல்வந்த வீட்டைச் சேர்ந்தவள். நீ அந்த குடும்பத்தில் திருமணம் செய்தால் எங்கள் வாழ்க்கை மாறிவிடும். உன் சகோதரிகளும் அவர்களின் வீடுகளில் சுகமாக இருப்பார்கள். ஏனென்றால் உன் வருங்கால கணவர் மிகவும் செல்வந்தர். அம்மாவின் பேச்சை கேட்டு என் மனதில் விசித்திரமான உணர்வு வர ஆரம்பித்தது. இப்போது மீதமுள்ள சகோதரிகளும் அறைக்குள் வந்திருந்தார்கள். மூத்த சகோதரி என் தோளில் கை வைத்துச் சொன்னாள், உன் வாழ்க்கைக்காக ஒருபோதும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்காதே. அதில் உனக்கு நஷ்டமும் எங்களுக்கு லாபமும் இருக்கும். என் சகோதரியின் பேச்சை கேட்டு நான் மௌனமாக இருந்தேன்.
நான் என்ன சொல்வேன்? அம்மாவுக்கு இந்த சம்பந்தம் பிடித்திருந்தால் என் பக்கத்திலிருந்தும் ஒப்புதல் தர வேண்டும். ஏனென்றால் நான் அவர்களுக்கு முன் ஒருபோதும் ஆட்சேபனை எழுப்ப முடியாது. நேரம் மெதுவாக கடந்தது. அன்று முழுவதும் அப்படியே கழிந்தது. நாங்கள் எல்லாரும் மிகவும் அமைதியற்று இருந்தோம். ஏனென்றால் அம்மாவின் முகம் தொங்கியிருந்தது. அவளது முகம் சொல்வதற்கு போதுமானதாக இருந்தது. அவள் சிறிதும் மகிழ்ச்சியாக இல்லை. தினம் போல இரவு 10 மணிக்கு தந்தை வீட்டிற்கு வந்தார். அவரை பார்த்த பிறகு என் மனம் மிகவும் சோர்வடைந்தது. இவ்வளவு கடுமையான உழைப்பால் அவர் எங்கள் எல்லாருக்கும் சம்பாதிக்கிறார். நாங்களோ உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். பலமுறை நான் வேலைக்குச் செல்ல முயன்றேன். ஆனால் தந்தை மறுத்தார். என் கையில் இருக்கும் வரை என் மகள்களையும் மனைவியையும் வீட்டில் உட்கார வைத்து சாப்பிட வைப்பேன். எல்லா சகோதரிகளின் காதுகளும் தாய் தந்தையின் அரை பக்கம் திரும்பியிருந்தன. ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த சம்பந்தத்தை பற்றி மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து திடீரென்று அம்மா உள்ளே வந்து என்னை பார்த்து சொன்னாள், "வா, உன் தந்தை உன்னை அறைக்குள் அழைக்கிறார். அவர் ஏதோ பேச வேண்டும்." என் இதயம் பெரிதாக துடிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் இந்த விஷயத்தின் உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியும். நான் துடிக்கும் இதயத்துடன் அம்மாவுடன் அப்பாவிடம் சென்றேன். அப்பா கட்டிலில் உட்கார்ந்து மிகவும் அமைதியற்று தெரிந்தார். அவரது முகத்தின் நிறம் போய்விட்டது. ஒரு கணம் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன நடந்தது? சிறிது நேரம் கழித்து அப்பா பேசினார். "நீ என் மிகவும் நல்ல மகள். நீ எனக்கு ஆதரவு தர கடுமையாக முயன்றாய். ஆனால் ஒருவேளை விதியில் வேறு ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது. உன் அம்மா சொல்கிறாள், இன்று வந்த சம்பந்தம் மிகவும் நல்லது. நல்லவர்களும் கூட. அவர்கள் வரதட்சணை கூட கேட்கவில்லை. எளிதாக திருமணம் செய்ய விரும்புகிறார்கள்." நான் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் நான் அவர்களை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்களின் வார்த்தைகளை புரிந்து கொண்டல முயன்று கொண்டிருந்தேன். திடீரென்று அவர் என் முன் கைகளை கூப்பினார். நான் அவரை கேட்பதில் மூழ்கியிருந்தேன். ஆச்சரியமாக அவன் கைகளை கூப்பியதை பார்த்தேன். உடனே அவன் கைகளை பிடித்துக்கொண்டு அவரை பார்த்துச் சொன்னேன், "பிதாஜி, இது என்ன செயல்? என் முன் ஏன் கைகளை கூப்புகிறீர்கள்? என் வாழ்க்கை உங்களுக்காகவே இருக்கிறது. நீங்கள் எங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறீர்கள். யாரும் அவ்வளவு செய்ய மாட்டார்கள்." பிதா என்னை பார்த்தபடி சொன்னார், "நீதா, உனக்கு உறவு வந்திருக்கும் அந்த மனிதன் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர்." என் பிதாவின் வார்த்தைகளை கேட்டு என் மீது மௌனம் படர்ந்தது. ஒரு கணம் எனக்கு தோன்றியது, அந்த மனிதனின் மனைவி இறந்து போயிருக்கலாம். அதனால்தான் எனக்கு உறவு வந்திருக்கும். அவருக்கு குழந்தைகளும் இருக்கலாம் என்று. இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் மனதில் வந்தன. ஆனால் அதற்கு பிறகு பிதாவும் அம்மாவும் என்னிடம் சொன்னதை கேட்டதும் என் கால்களுக்கு கீழிருந்து பூமி நழுவி போனது போல தோன்றியது. ஏனென்றால் அவர் என்னை பார்த்தபடி சொன்னார், "அந்த மனிதன் 3 திருமணங்கள் செய்திருக்கிறான். அவன் 3 பேரும் அவனுடன் அவனது பெரிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவன் 4வது திருமணம் செய்ய விரும்புகிறான். உன்னை அவனது 4வது மனைவியாக்க விரும்புகிறான். ஏனென்றால் அவன் உன்னை சந்தையில் பார்த்ததிலிருந்தே அவன் இதயம் உன்மீது வீழ்ந்துவிட்டது. அதனால்தான் அவன் தன் 3 மனைவியரையும் அனுப்பியிருந்தான். அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்த 3 பெண்களும் அதே மனிதனின் மனைவியர்தான்." என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்கும்போது முதலில் அம்மா பேசினாள். "நீ அவனுடன் திருமணம் செய்து கொண்டால் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதற்கு பதிலாக அவன் நமக்கு பெரிய தொகை தருவான். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்னிடம் பணம் இருக்கும், அமைதி இருக்கும். உன் சகோதரிகளின் வாழ்க்கையும் மேம்படும். இது தவறான ஒப்பந்தம் அல்ல." அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் முழுமையாக மௌனமாக இருந்தேன். சிறிது நேரம் முன்பு நான் சொல்லியிருந்தேன், "இந்த வாழ்க்கை உங்களுக்காகவே." பிதாவை பார்த்து சொன்னேன், "பிதாஜி, இந்த வாழ்க்கை உங்களுக்காகவே. நீங்கள் இந்த உறவுக்கு சந்தோஷமாக இருந்தால் நான் திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னிடம் இந்த உறவுக்காக கேட்டால் என் பதில் இல்லை." அப்போது பிதாஜி எழுந்து நின்று என் தலையில் முத்தமிட்டு சொன்னார், "இந்த உறவில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. நீ அவனது 4வது மனைவியானாலும் அவன் உன்னை அதே அளவுக்கு அன்பு செய்வான். நீ அங்கே ராணியாக ஆட்சி செய்வாய்." என் பக்கத்திலிருந்து மறுக்கவில்லை. ஆனால் நான் உனக்கு ஆம் என்று சொல்ல விரும்புகிறேன். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் 100 துண்டுகளாக உடைந்தது. ஏனென்றால் எனக்கு இப்படிப்பட்ட உறவு விருப்பமில்லை. அவனுக்கு 3 திருமணங்கள் நடந்திருக்கின்றன. அவனுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். இவ்வளவு இருக்கும்போதும் என் பிதா அந்த மனிதனுடன் என்னை திருமணம் செய்யச் சொல்கிறார். நான் மௌனமாக இருந்தேன். என் பிதாவை பார்த்து சொன்னேன், "நீங்கள் ஆம் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போது திருமணம் செய்ய விரும்பினாலும் செய்யலாம்.
இவ்வளவு சொல்லி நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். அறைக்கு வெளியே என் எல்லா சகோதரிகளும் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரின் முகமும் மௌனமாக இருந்தது. மூத்த சகோதரி என் கையை பிடித்து எதுவும் யோசிக்காமல் என் கன்னத்தில் அரைந்து சொன்னாள், "நீ பைத்தியம் பிடித்துவிட்டாய். உனக்குள் அறிவே இல்லை. இவ்வளவு பெரிய தியாகம் செய்ய யார் சொன்னார்கள்? நீயும் மனிதன்தான். உனக்கும் இதயம் இருக்கிறது. நீ எங்களுக்காக பலியாகும் ஆடாக ஏன் ஆக விரும்புகிறாய்? அவன் உனக்கு உதவி செய்யவில்லை என்றால், அவன் மறுத்துவிட்டால், மற்ற உன் சகோதரிகளின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் நீ என்ன செய்வாய்?" சகோதரியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் மௌனமாக இருந்தேன். எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக சென்று படுக்கையில் அமர்ந்தேன். என் இதயம் உள்ளே இருந்து அழுது கொண்டிருந்தது. நான் மீண்டும் மீண்டும் பாபாவின் வார்த்தைகளில் மூழ்கிப் போனேன். அவருக்கு இந்த உறவில் எந்த குறையும் தெரியவில்லை. ஆனால் அப்பா ஏன் பார்க்கவில்லை? இந்த மனிதன் மனிதனல்ல, ஒரு மிருகம் போல இருக்கிறான் என்று. அவன் 3 பெண்களுடன் திருமணம் செய்திருக்கிறான். இது சிறிய விஷயமல்ல. நான் எதுவும் சொல்லவில்லை. சில நேரங்களில் ஒருவருக்கு குடும்பத்திற்காக அப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். அதில் எல்லாம் இழந்து போகும். நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. அம்மா அந்த மக்களுக்கு உறவுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டாள். இப்போது வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. அந்த மக்கள் அப்பாவுக்கு பெரிய தொகை கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகு எங்கள் வீட்டிலும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இன்று பரத் வரும் நாள். முழு அயலகத்தையும் அழைத்திருந்தார்கள். அம்மாவின் உறவினர்கள், பாபாவின் உறவினர்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். நான் என் அறையில் மணப்பெண்ணாக உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என்னை வெளியே அழைத்தார்கள். அதனால் சடங்குகள் தொடங்கலாம். என் இதயத்துடிப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது. என் கணவனின் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்தால் அவர் சிறியவராக தோன்றினார். அவர் முழு உடல் நிரம்பியவராக இருந்தார். அவனது 3 மனைவியரும் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அம்மா அவர்களிடம் வேண்டியிருந்தாள், "நீங்கள் குடும்பத்திற்கு முன் இதை வெளிப்படுத்தாதீர்கள். என் மகள் அவர்களின் 4வது மனைவியாக போகிறாள்" என்று. சிறிது நேரத்திற்குப் பிறகு எல்லா மதச் சடங்குகளும் முடிந்தன. என் இதயம் உரக்க துடித்துக் கொண்டிருந்தது. திருமணம் முடிந்ததும் மக்கள் விடை பெறும் சத்தம் எழுப்பினார்கள். அப்பாவும் அம்மாவும் உணவு ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், "நாங்கள் இங்கே உணவு சாப்பிட முடியாது. ஏனென்றால் இன்று எங்கள் வீட்டில் ஏற்பாடு இருக்கிறது." என் இதயம் விசித்திரமாக இருந்தது. நான் அறிந்திருந்தேன் அவர்கள் ஏன் இவ்வளவு ஆடம்பரம் செய்கிறார்கள் என்று. ஏனென்றால் எங்கள் ஏழை வீட்டின் உணவில் என்ன நல்லது இருக்கும்? நான் விடை பெறும் நேரத்தில் என் சகோதரிகளை சந்தித்தபோது என் இதயம் மிகவும் அழுதது. நான் ஒவ்வொருவரையும் சந்தித்து நிறைய அழுதேன். என்னை கட்டிப்பிடித்து, அம்மாவை கட்டிப்பிடித்து மிகவும் அழுதேன். என் பிதா என்னை கட்டிப்பிடித்தபோது எனக்கு ஆறுதல் கிடைத்தது. அவர் என் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு சொன்னார், "என் மகள் மிகவும் துணிச்சலானவள். அவள் எல்லாம் செய்ய முடியும்." இப்படி நான் காரில் உட்கார்ந்தேன். நீண்ட தூரத்திற்கு பிறகு கார் ஒரு ஹவேலியின் முன் நிறுத்தப்பட்டது. நான் ஆச்சரியப்பட்ட கண்களால் அந்த பெரிய ஹவேலியை பார்த்தேன். அது உண்மையில் பழைய காலத்து ராஜாவின் அரண்மனை போல தோன்றியது. எனக்கு மிக அழகாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வானத்தில் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருந்தன. சிறிது நேரம் கழித்து என்னை சோபாவில் உட்கார வைத்தார்கள். பின்னர் மற்றொரு சடங்கு செய்தார்கள். என் கணவர் எங்கே போனார் என்று எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த 3 பெண்களும் என்னை பிடித்து தங்கள் கணவனின் அறைக்குள் அழைத்துச் சென்றார்கள். ஒரு மனைவி மற்றொரு பெண்ணை தன் கணவனிடம் எப்படி ஒப்படைக்க முடியும் என்று அவர்களின் துணிச்சலை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த மூவரும் வேறு மாதிரியானவர்கள். நான் உள்ளே சென்றபோது அறை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ரோஜாக்களின் ஈரமான நறுமணம் பரவியிருந்தது. அந்த அழகை பார்த்து என் உதடுகளில் புன்னகை பரவியது. நான் 4வது மனைவியாக மாறினால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கு எனக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும் என்று நினைத்தேன். திடீரென்று அந்த மூவரும் என் அருகில் அமர்ந்தார்கள். என் கணவரின் முதல் மனைவி என்னை பார்த்து, "பெண்ணின் உள்ளே அதிக சக்தி இருக்கிறது. உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்தினர் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சிறிது பொறுமை வை. இல்லையென்றால் உன் வாழ்க்கை அழியலாம்" என்றாள். அவள் பேச்சை கேட்ட பிறகு நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். நான் ஏதாவது சொல்லப்போகும் முன்பு அவள் தொடர்ந்தாள், "எங்கள் கணவர் ஒருவர்தான். இதை நாங்கள் அறிவோம். இருந்தாலும் உன்னை அவரோடு திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் உனக்கு விளக்குகிறேன். நீ எங்களை விட மிகவும் இளவயதினள். நீ சமரசம் செய்து கொண்டால் உன் கணவரோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லையென்றால் அந்த மனிதர் உன்னை பார்க்க மாட்டார் என்பதை மறந்துவிடு."
பின்னர் அவள், காரணம் உன் கணவர் தண்டனையால் இவ்வளவு சொன்னார் என்று சொல்லி அமைதியாகிவிட்டாள். பிறகு அந்த மூவரும் எழுந்து சென்று விட்டார்கள். என் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. திருமணத்தின் முதல் இரவில் தண்டனை என்றால் என்ன அர்த்தம்? அதை பற்றி நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் நான் என்னை தாங்கிக் கொள்ள முயன்றேன். இப்படி எதுவும் நடக்காது, ஒருவேளை இது வெறும் பயம் என்று என் மனதை நியாயப்படுத்த முயன்றேன். ஆனால் ஒருவர் ஏதாவது சந்தேகம் கொண்டு அது உண்மையில்லாமல் இருந்தால் அப்படி நடக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? எங்கள் அறையின் கதவு திறந்தது. என் கணவர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்ததும் உடனே நான் கண்களை தாழ்த்தினேன். ஆனால் தண்டனை என் மனதில் சுற்றிக் கொண்டிருந்தது. கடைசியாக அவர்களின் வார்த்தைகளின் அர்த்தம் என்னவென்று இப்போது எனக்கு புரிந்தது. ஏனென்றால் திடீரென்று அவர் என் அருகில் வந்தவுடன் தன் கையில் மறைத்து வைத்திருந்த கட்டை ஒன்றை வெளியே எடுத்தார். அது மிகவும் தடித்த மரக்கட்டை. திடீரென்று அவர் என் கையை பிடித்து படுக்கையிலிருந்து இழுத்து தன் எதிரே நிறுத்தினார். அவர் என் இடையை பிடித்து என்னை தன் எதிரே நிறுத்தியபடி, மிகவும் அழகாக இருக்கிறாய். இந்த அழகை பார்த்து கண்களை திருடுவது என் பழக்கம். ஆனால் என்ன செய்வேன்? நான் என் பழக்கத்திற்கு அடிமை. இந்த பழக்கம் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றார். அவரது குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் ஏதோ ஒன்றால் சலித்துப் போனது போல் தோன்றியது. நான் ஏதாவது பேசும் முன்பு, பாருங்கள், அடிபடுவதற்கு எனக்கு மிகவும் பயம் என்று சொன்னேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்ட பிறகு என்னை அறைந்து, அதனால் எனக்கு எந்த பொருட்டும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பது என் கேள்வி அல்ல. உன் தந்தையிடம் நான் பெரிய தொகை கொடுத்திருக்கிறேன், முழு 20 லட்சம். அதனால் அவர் தன் மற்ற மகள்களின் திருமணம் செய்யவும் வீட்டுக்கு தொழில் செய்யவும் முடியும். நினைவில் கொள், நீ என்னோடு அவர் என் உத்தரவை மீற முயற்சித்தால் அல்லது என் ஆணைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த பணத்தை நான் சூதத்துடன் திருப்பி பெறுவேன். நீங்கள் அதற்கு பலியாக வேண்டும். அவரது வார்த்தைகளை கேட்டவுடன் என் உரோமங்கள் குத்தி நின்றன. திடீரென்று அவர் என் துப்பட்டாவை கழற்றி எறிந்தார். என் முழு உயிரிலும் குளிர்ந்த அலை ஓடியது. இந்த மனிதர் என்னிடம் என்ன செய்யப் போகிறார் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. மெல்ல மெல்ல அவர் என் ஆபரணங்களை கழற்றத் தொடங்கினார். அவை தங்கத்தால் ஆனவை. அவர் அவற்றை ஒரு பக்கத்தில் வைப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அந்த தங்கத்தை முழு அறையிலும் தூக்கி எறிந்தார். திடீரென்று அவர் என்னை தள்ளினார். நான் படுக்கையில் விழுந்தேன். அவரது சிவந்த கண்களை துடிக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் நான் பேசினேன். சரி, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்வேன். உங்களுக்கு எந்த வஞ்சனையும் செய்ய மாட்டேன். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என் கேள்வியை கேட்டதும் அவர் என்னை கேள்விகள் நிறைந்த பார்வையுடன் பார்த்து, ஆம், சொல்லுங்கள், என்ன விஷயம், சீக்கிரம் கேளுங்கள், இப்போது என்னால் பொறுக்க முடியவில்லை என்றார். அவரை பார்த்ததும் என் முழு உயிரிலும் ஒரு அலை ஊடியது. என் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவரை பார்த்தபடி நான் கேட்டேன், உங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் 4 திருமணங்கள் செய்தீர்கள்? நம் வீட்டில் ஒரே ஒரு திருமணம்தான். நம் மதத்தில் ஒரே ஒரு திருமணம் செய்வதுதான் வழக்கம். இத்தனை பணம் இருந்தால் எந்த பெண்ணையும் வாங்கலாம், படுக்கையை அலங்கரிக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் திருமணத்தையே தேர்ந்தெடுத்தீர்கள்? என் கேள்வியை கேட்டதும் அவர் என்னிடமிருந்து விலகிச் சென்று கவனமாக என்னை பார்க்கத் தொடங்கினார். நான் ஏதேனும் சொல்வதற்கு முன் அவர் பேசினார். இந்த விசாரணையால் நீங்கள் உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்குகிறீர்கள். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்க எனக்கு எண்ணமில்லை. நான் சொன்னேன், நான் உங்கள் வாங்கிய அடிமையா? நீங்கள் உண்மையில் என்னை வாங்கினீர்களா? நீங்கள் மண்டபத்தில் என்னுடன் திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் எந்த உண்மையையும் மாற்ற முடியாது. ஒருமுறை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் திருமணம் செய்தீர்கள்? அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? ஆனால் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. திடீரென்று அவர் என் இடுப்பில் பலமாக அடித்தார். நான் நடுங்கத் தொடங்கினேன். வலியால் அலறினேன். என் கண்களிலிருந்து வெள்ளம் போல் கண்ணீர் வழிந்தது. அவர் சொன்னார், இப்போது என் வேலையை செய்ய விடுங்கள். நீங்கள் என் வேலையை தடுத்தால் உங்களை விடமாட்டேன். இதை சொன்ன அதே நேரத்தில் என் மீது தடியால் மழை பொழியத் தொடங்கினார். நான் ஏதேனும் சொல்வதற்கு முன் அவர் என் கழுத்தை பிடித்து மெல்ல அழுத்தத் தொடங்கினார். இப்போது நான் புரிந்து கொண்டேன், அவர்கள் இத்தனை திருமணங்கள் ஏன் செய்தார்கள் என்று. ஏனென்றால் ஒரு பெண் அவர்களின் இத்தனை வன்முறை நடத்தையை தாங்க முடியாது. ஆனால் நான் இன்னும் உண்மையான உண்மையை அறியாதவளாக இருந்தேன். நான் அனைத்தையும் அமைதியாக தாங்கினேன். ஏனென்றால் என் குரல் வெளியே வந்தால் இந்த மனிதர் எங்கும் விடமாட்டார் என்பதை நான் அறிவேன். அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை. அடுத்த நாள் காலையில் என் கண் திறந்தபோது நான் அவரது கையில் இருந்தேன்.
தடிகளால் அடிபட்டதால் எனக்கு மிகுந்த வலி இருந்தது. அறையின் கதவில் சத்தம் கேட்டது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் கணவர் கதவை திறந்தார். பிறகு அறையில் அந்த 3 பெண்களின் குரல் கேட்டது. என் கண்கள் திடீரென திறந்தன. அந்த மூவரையும் பார்த்தபோது அவர்களின் உதடுகளில் அழகான புன்னகை இருந்தது. அவர்கள் என்னிடம் வந்து, "உங்களுக்காக பரிசு. இதை பயன்படுத்தி உங்கள் கணவரை மகிழ்விக்கவும்" என்றனர். அவர்களின் குரல் கேலியால் நிறைந்திருந்தது. பயந்து போன என் கணவரை பார்த்தபோது அவர் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். நான் பணிவுடன் தலையை தாழ்த்தினேன். மெல்லிய குரலில் என் கணவரை ஒருமுறை பார்த்து, "நான் ஆடை மாற்ற வேண்டும். நீங்கள் எல்லாரும் வெளியே செல்லுங்கள். சிறிது நேரத்தில் வெளியே வருகிறேன்" என்றேன். ஏனென்றால் இரவு என் கணவர் செய்தது எந்த மகளுக்கும் நடக்கக்கூடாது. என் வார்த்தைகளை கேட்டதும் அவர்களின் முகம் வாடியது. அந்த 3 பெண்களும் அமைதியாக அறையை விட்டுச் சென்றனர். என் கணவரும் என் மீது கடுமையான பார்வையை செலுத்திவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். விரைவாக நான் படுக்கையிலிருந்து எழுந்து என் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறையில் நுழைந்தேன். குளித்த பிறகு வெளியே வந்தபோது என்னால் நடக்கவே முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு என் மற்றொரு சகோதரி மனைவி அறைக்குள் வந்து எனக்காக மருந்துகளையும் குழாயையும் கொண்டு வந்து, "இதை பூசுங்கள். இரவு அவர் மீண்டும் உங்களிடம் வருவார். நீங்கள் அவரை பராமரிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து எங்களுக்கு எந்த புகாரும் வேண்டாம்" என்றார். என் இதயம் சொன்னது, இந்த மனிதருக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? பெண்ணை காயப்படுத்தினால் மட்டுமே அமைதி கிடைக்கும் என்று. நான் அவளிடம் என்ன சொல்வேன்? அவளும் இதே செயலுக்கு பலியாகி இருக்கலாம். பிறகு திடீரென்று அவள் என் கன்னத்தில் கை வைத்து, "சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள். மேலே உள்ளவர் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார்" என்றாள். நான் இதையெல்லாம் தாங்கினேன், இன்னும் தாங்குகிறேன். ஆனால் இப்போது இந்த அநியாயத்தில் சிறிது குறைவு வந்துவிட்டது. ஏனென்றால் நான் அனைத்தையும் மிகவும் அமைதியாக தாங்குகிறேன். அவள் வெளியே போகத் தொடங்கியபோது நான் அவளது கையை பிடித்து அவளை பார்த்தபடி, "நீங்கள் மிகவும் நல்லவர். நீங்கள் என் துன்பத்தை தாங்கி எனக்கு உதவி செய்தீர்கள். அதனால் ஒருமுறை சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன? அவர்கள் என்னுடன் இப்படி ஏன் செய்கிறார்கள்? உங்கள் மக்களுடன் இப்படி ஏன் செய்கிறார்கள்? பணக்காரர் ஆன பிறகும் ஏன் அவர்களில் மனிதத்தன்மை வரவில்லை?" என்றேன். அந்த பெண் என் வார்த்தைகளை கேட்டு மௌனமாகி விட்டாள். சில கணங்களுக்குப் பிறகு அவள் சொன்ன உண்மையை கேட்டதும் நான் திகைத்து போனேன். இந்த உண்மையும் இருக்க முடியுமா என்று நான் நினைக்கவே இல்லை. அவள் சொல்லத் தொடங்கினாள். முதல் திருமணம் செய்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். மற்ற ஆண்களைப் போல அவரது திருமண மகிழ்ச்சியையும் கொண்டாடினார். திருமணம் செய்ய நிறைய முயற்சி செய்தார். ஆனால் திருமணத்தின் முதல் இரவில் அவரது முதல் மனைவி அவரை துன்புறுத்தினாள், "நீங்கள் ஆண்மையற்றவர்" என்று. இருந்தாலும் அவர் அதை தாங்கினார். ஆனால் குழந்தை பிறக்காதபோது அந்த பெண் அவரை குற்றம் சாட்டினாள். "உங்களில் ஏதோ குறை இருக்கிறது. நான் என் பரிசோதனை செய்து கொண்டேன்" என்று. இந்த வார்த்தைகள் அவரது மனதில் பதிந்து அவர் நோய்வாய்ப்படத் தொடங்கினார். அவரது மனைவி வீட்டு வேலைக்காரனுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கினாள். சில நாட்களுக்குப் பிறகு அவரது மனைவி வீட்டு வேலைக்காரனுடன் ஓடிவிட்டாள் என்பது தெரிய வந்தது. அவளை தேட கடுமையாக முயன்றார்கள். ஆனால் எதுவும் தெரியவில்லை. அதே நாளில் அவர் முடிவு செய்தார். அவர் திருமணம் செய்வார். அந்த பெண்ணுக்கு ஆண் என்றால் என்னவென்று காட்டுவார். பிறகு எங்கள் மூத்த சகோதரி மனைவியுடன் அவர் திருமணம் செய்தார். அந்த மாசற்ற பெண்ணுடன் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார். முதல் இரவில் தடியால் அடித்தார். அடுத்த நாள் அவள் மருத்துவமனையில் இருந்தாள். இப்போது ஒவ்வொரு இரவும் அவளுடன் இது நடக்கத் தொடங்கியது. இப்போது அவளால் இதை தாங்க முடியவில்லை. அதனால் அவரது மூத்த மனைவி அவரது மனதில் போட்டாள், "நீங்கள் வேறு திருமணம் செய்ய வேண்டும். ஒரு பெண்ணால் உங்களை பராமரிக்க முடியாது. உங்களுக்கு வேறு திருமணம் செய்வது நல்லது" என்று. அவர்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவரது முதல் மனைவி ஏமாற்றியதால் இது சாதாரண விஷயம். அவர்கள் 2வது திருமணமும் செய்தார்கள். அதன் பிறகும் அதே நடத்தை அவளுடன் தொடர்ந்தது. அந்த 2 மனைவிகளும் எந்த விலையிலும் மன்னிக்கவில்லை. அவரை ஒவ்வொரு நாளும் உணர வைத்தார்கள், "நீங்கள் என் காலின் செருப்பு" என்று. பிறகு என்னுடன் திருமணம் நடந்தது. அப்போது நானும் சோர்வடைந்து, "நீங்கள் இன்னும் ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள்" என்றேன். அப்படி அவரது பார்வை உன் மீது விழுந்து உன்னுடன் திருமணம் செய்தார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டுச் சென்றாள். நான் என் விஷயத்திற்கு வந்தேன். இப்படிப்பட்ட ஆணுடன் என் வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் அவர் மாறினால் நான் என் உயிரையே கொடுத்து விடுவேன். அவருடன் இருப்பேன். நான் அப்படித்தான் செய்தேன். அவரது 3 மனைவிகளைப் போல நான் பலவீனமாகவில்லை. நான் அவரது அடிகளை தாங்கினேன். ஒவ்வொரு நாளும் தாங்கினேன். ஆனால் அதே நேரத்தில் அவரது சேவையும் செய்தேன்.
முழு நாளும் அவருக்கு பின்னால் சுற்றினேன். அவரோடு அன்பை வெளிப்படுத்தினேன். அவரது இதயத்தில் என் மீதான அன்பை எழுப்பினேன். பிறகு ஒரு காலம் வந்தது. அவர் என்னை மலர் போல வைத்து பாதுகாக்கத் தொடங்கினார். நான் அவருக்கு புரிய வைத்தேன். பெண் காலின் செருப்பு அல்ல, தலையின் கிரீடம். ஒரு பெண் தைரியம் கொண்டால் வரலாற்றையே மாற்ற முடியும். இந்த விஷயத்தை வேறு திசைக்கு கொண்டு செல்லாமல், என் அர்த்தம் என்னவென்றால், ஏதேனும் ஒன்று கெட்டதாக இருந்தால் அதை சரி செய்யுங்கள். அதில் உள்ள குறையை குணமாக விவரியுங்கள். பிறகு அப்படியே நடந்தது. எல்லாம் நன்றாக ஆயிற்று. தாய் தந்தையின் வார்த்தையும் உண்மையாயிற்று. அவர் தனது பொறுப்பால் என் 3 சகோதரிகளின் திருமணங்களையும் செய்தார். தந்தையின் தொழிலையும் நடத்தினார். சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் தன்னை விட பிறரை யோசித்தால் மேலே உள்ளவர் அவரை யோசிக்கிறார். என்னுடனும் அப்படியே நடந்தது. கதை நன்றாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் நிச்சயம் சொல்லுங்கள் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. நன்றி.